டே ஃபார் ஹெல்த் ரெசிப்பியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோளம். சோளத்தில் அதிகமான புரதம், தாமிரம், இரும்புச்சத்து, மெக்னீஷியம், கால்சியம் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா சோளத்தில் நார் சத்து இருக்கிறதுனால மலக்குடலில் பிரச்சனை வராமல் தடுக்குது. இதில் 2 விதமான சோளம் கிடைக்குது. இது சிகப்பு சோளம், நம்ம பார்த்துட்ருக்கிறது நார்மல் சோளம். இப்போ நம்ம 2த்தில் வெள்ளைச்சோளம் எடுத்து தான் இதை எப்படி சோள பணியாரம் செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வெள்ளைச்சோளத்தை நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இது மாதிரி சிகப்பு சோளம் கிடைச்சாலும் நீங்கள் அதுலேயும் பண்ணலாம். நார்மலாக இட்லிக்கு பயன்படுத்துகிற இட்லி அரிசி, ரேஷன் அரிசியாக இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாதாரண இட்லி அரிசியும் நம்ம வெள்ளைச்சோளமும் இதை நம்ம 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கோம். 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு வெந்தயம், இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். அப்புறம் இதோட உளுந்து குவான்டிட்டி பார்த்திங்கன்னா, இதை நான் கரெக்டாக மெஷர் பண்ணி சொல்லணுன்னா, நான் எடுத்திருக்க பவுல் ஒரு 1/4 கிலோ அளவு ஃபுல்லாக பிடிக்கிற அளவுக்கு உள்ளது. 1/4 கிலோவுக்கு என் கையால் 2 புடி, இது மாதிரி உங்கள் கையால் ஃபுல்லாக நிறச்சி 2 புடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதாவது 1 கப்பு நம்ம சோளத்துக்கு 2 கப் அளவுக்கு உளுந்து. நான் 3 இதில் சேர்த்துருக்கேன். என்னோடய உளுந்து நிறையா காணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் 4 புடி சேர்த்துக்கோங்க. தாராளமாக 4 புடி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப்புக்கு 2 புடி சொல்லியிருக்கேன், இன்னொரு கப்புக்கு 2 புடி சொல்லியிருக்கேன். 2த்தையும் சேர்த்தா 4 புடி அளவுக்கு வரும். இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கு பிறகு நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா ஊறி இந்த மாதிரி வந்திருக்கு. நீங்கள் வெந்தயத்தை தனியாக கூட ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. நான் எல்லாத்தையும் ஒன்றா தான் சேர்த்துருவேன். நீங்கள் இந்த தண்ணி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வச்சு நீங்கள் கிரைண்டரில் அரைக்கும் போது நீங்கள் அதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா அதை ஒரு ரொம்ப நைஸான பதம் வேணால் இந்த மாதிரி பதத்தில் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் வளவலன்னு அரைக்கக்கூடாது. ஸோ இதை நம்ம ஒரு 8 மணி நேரம் போல் புளிக்க வச்சுருவோம். 8 மணி நேரத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா, நார்மலாக இட்லி தோசைக்கு புளிக்கிறது மாதிரி தான் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். இதை எடுத்து நீங்கள் இதுக்கு ரொம்ப லிக்விட் கன்சிஸ்டன்சியில் நீங்கள் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம இதிலேயே தோசை இதே குவான்டிட்டி தான் தோசைக்கும் மெஷர்மெண்ட்டு. நீங்கள் பணியாரம் செய்கிறதுனால மாவு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அது தண்ணியாக இருக்கக்கூடாது. கடுகு, கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், கேரட் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் கட் பண்ணி, மல்லி, பெருங்காயம். இதில் நீங்கள் கேரட்டை துருவி சில பேர் சேர்ப்பாங்க. எனக்கு அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக கடித்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி சேர்த்துக்குவேன். கடுகு பொரிஞ்ச உடனேயே கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறோம். அதுக்கு பிறகு நம்ம சேர்க்க வேண்டிய ஒவ்வொரு பொருளையும் சேர்த்து லைட்டாக நம்ம அதை பொன்னிறமாக நம்ம வதக்கிக்கிறோம். ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்த்துருக்கோம். அதுவும் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஆகணுன்றது. அதுக்கு பிறகு நம்ம கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அப்புறம் ஒரு பிடி அளவுக்கு கேரட் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி கேரட் சேர்த்தும் போது வாயில் தென்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் இதில் ஒன்று சேர்க்கணுன்னா மிளகை முழு மிளகை இந்த கடுகு கடலைப்பருப்பு பொரியும் போது போட்டிங்கன்னா இன்னும் நம்ம சாப்பிடும்போது அந்த மிளகு ஒன்று தென்படும் போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இது குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுனால நான் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இது 2மே என் பசங்க எடுப்பாங்க அப்படிங்கிறதுனால நான் இதில் ஆட் பண்ணலை. கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கடைசியாக இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு வதக்கிட்டு நம்ம இதை மாவோடு கொட்டி நம்ம இதை கிளற போகிறோம். மாவோட கொட்டி கிளறிட்டு நம்ம தனியாக இதை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்க போகிறோம். எல்லா மாவுலையும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. சின்னதாக கொஞ்சமாக மாவை எடுத்து அதில் இதை கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு இந்த பணியாரக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு அதில் 3/4 அளவுக்கு நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க. முழுமையாக சேர்க்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் திருப்புறத்துக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால 3/4 அளவுக்கு சேர்த்திங்கன்னா அது வெந்ததுக்கு பிறகு நீங்கள் கரெக்டான ஒரு அளவில் மேலே பொங்கி வந்திருக்கும் அந்த மாவு வெந்து. அதுக்கு நீங்கள் ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி எல்லா மாவுகளையும் சேர்த்ததுக்கு பிறகு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அதை நல்லா மூடி வச்சுட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் இதை ஜென்டிலாக அப்படியே டர்ன் பண்ணுங்கள்.
இப்படி நம்ம டேர்ன் பண்ணும்போது நல்லா 2 பக்கமும் செவந்து ரொம்ப நல்லா அருமையாக வந்திருக்கும். இதை அடிக்கடி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இனிப்பு கேட்டாங்கன்னா இதை வந்து நாட்டு சர்க்கரையோ அப்படி இல்லைன்னா கருப்பட்டிலே கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். பார்க்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா அருமையாக இருக்கும். அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம்.